என்ன சொல்ல வரீங்க? உதயநிதி வந்தாரு, ஏன் வந்தாரு? 5000 கோடி பணத்தை கொடுத்துருக்க, நீ ஏன் வந்த? மழை தண்ணி போகணும்ல, ஏன் போகல? அதுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கும் துப்பும் இல்ல. உட்காந்துட்டு உதயநிதி வந்தார். யார் வர சொன்னா? வீட்டுல படுத்து தூங்குங்க, நிர்வாகம் நடக்கணும்ல, ஏன் நடக்கல? இத்தனை ஆயிரக்கணக்கான மோட்டார் பம்புகளை தானே இதை யார் வேணா பண்ணுவாங்கல்ல. நீங்க எதுக்கு சாதனை படைக்கிறதுக்கு? மோட்டார் பம்பை போட்டு தான் ட்ரைனேஜ் லைன்ல இருந்து நீங்க தண்ணியை எடுத்துட்டு போய் விடுறீங்கன்னா இது சாதனையா? எது சாதனை? எங்களுக்கு புரியலையே. இந்த களத்துக்கு வர்றது நீங்க தவறுன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நிர்வாகம் என்ன கேட்கிறேன்னா, களத்துக்கு நீங்க வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சரியான முறையில கட்டி இருந்தீங்கன்னா தண்ணீர் வடிஞ்சு ஓட போகுது. இங்க யாராவது வர வேண்டிய தேவை இருக்கா? தண்ணி எவ்வளவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது பிரபா, போகக்கூடிய தண்ணிகள் சாலையில நிக்கல, அதுவா ட்ரெயின் ஆயிடுது. கொஞ்ச நேரம் நின்னா அது இயல்பு தான். அதிக மழை பெய்யும் போது கொஞ்சம் நேரம் நிற்பதும் அப்புறம் வடிகிறதும் இயல்பான ஒரு விஷயம் தான். அதை நம்ம ஏத்துக்கிறோம். மழை பெஞ்ச உடனே புசுக்குன்னு உள்ள போயிடணும்னு நம்ம சொல்லலை, புரியுதுங்களா? அதெல்லாம் ஓகே. அந்த மாதிரி போயிருந்தா இவர் ஏன் களத்துக்கு வரணும்? வீட்டில் படுத்து தூங்கிட்டு நல்லாட்சி நாயன் காலையில் வரலாமே. பாருங்க, நைட்டெல்லாம் மழை பெய்து இருக்கு, இப்பவும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்கேயும் தண்ணி நிற்கல, போய்கிட்டு இருக்குன்னு சொல்லாமே.